வணக்கம். நான் உங்ககிட்ட சினிமா பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் என்னென்னா சினிமானா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அது நான் சொல்கிறது உங்களுக்கு டிப்ஸாக இருந்தால் ஓகே தான். முதல்ல ஊமை படம் வந்தது 1931 ஆலம் ஆறான்னு ஒரு படம். அப்போலாம் ஊமை படத்தில் முன்னாடியே தேட்டரில் நின்று ஒருத்தர் கதை சொல்லுவார். அந்த படம் ஓடிட்டுருக்கு, இதுதான் கதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு 1931 அக்டோபர் 31 தீபாவளி அன்னைக்கு காளிதாசன் முதல் பேசும் தமிழ் படம் வந்தது. அது என்ன பெரிய விசேஷம்னா, அந்த படத்தை இயக்கியது HM ரெட்டின்னு ஒருத்தர். அந்த படத்தை தயாரித்தவர் ஒரு முஸ்லீம். அந்த படத்தில் பாபநாசம் சிவன் ஒருத்தர் மியூசிக் டைரக்டர் அண்டு பாடலாசிரியர். பிற்காலத்தில் அவர் எம்ஜிஆர், சிவாஜி இவங்ககிட்டெல்லாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். 50 பாட்டுகள் உள்ள படம் அது. காளிதாசன் படம் பேர். புராண காலத்து கதையை அவங்க படமாக எடுத்தாங்க. தமிழ் பேசி நடித்த பெண் ராஜலட்சுமின்னு ஒரு நடிகை. அவங்க அந்த படத்தில் தமிழில் பேசுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக டிபி ராமச்சந்திரன் தெலுங்கில் பதில் சொல்லுவார். அதில் எல்வி பிரசாத் ஒரு பூஜாரி வேஷம் பண்ணியிருப்பார். அவர் தான் எல்வி பிரசாத்துடைய ஓனர். அவர் பிற்காலத்தில் மிகப்பெரிய டைரக்டராகவும் தயாரிப்பாளராகவும் ஸ்டுடியோ அதிபராகவும் வந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். பட் இதில் என்னென்ன ஹைலைட்டு, இவர் ஹிந்தியில் பேசுவார், அவர் தெலுங்கில் பேசுவாங்க, அவங்க தமிழில் பேசுவாங்க. அன்றைக்கே மல்டி லாங்குவேஜ் மூவி உருவாகிடுச்சு. பட் என்னென்னா அந்த படத்தை தேடும்போது ஒரு டென்ட்டு போட்டு அதை பற்றி, அந்த படத்தை பற்றி சொல்லி எல்லாருமே பார்த்துருக்காங்க. இது ஓடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த படம் ஓடிக்கிட்டே இருந்தது, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு பிறகு தான் டூரிங் டாக்கீஸ் இதெல்லாம் நம்பிக்கையோடு வந்தாங்க. இன்னொன்று, அந்த முதல் படத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இடைவேளை அப்படின்னு ஒரு விஷயமே அதில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, இடைவேளை விட்டு அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்கன்றதால படம் 4 மணி நேரம் ஓடிட்டே இருந்திருக்கு. 50 பாடல்கள். அவங்களா அந்த பாட்டினுடைய இடைவெளியில் எந்திரிச்சு வெளியே போயிட்டு வருவாங்க. இதுக்கப்புறம் அது என்ன இன்னொரு விஷயம்னா, அந்த எல்வி பிரசாத்ன்றவர் பூஜாரி வேஷம் பண்ணார். ஹிந்தியில் தான் பேசுவார். அவர் அந்த படத்தில் முழுசாகவே உதவி இயக்குனராக அதில் பணியாற்றியிருக்கார். முதல் சினிமாவில் உதவி இயக்குனர் பணியாற்றியது எல்வி பிரசாத் தான். அவர் தான் பிற்காலத்து இதய கமலம், ஏக் துஜே கே லியே ஹிந்தியில் கமலஹாசன் ரதியை வச்சு மிகப்பெரிய இட்டு படம் கொடுத்தாரு. அதான் மரோத் எழுத்துறா ரீமேக். இப்படி அவருடைய வரலாறு மிக 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 பெருசாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி இதுக்கு பிறகு தான் எல்லாம் டூரிங் டாக்ஸ் வந்த பிறகு PV சின்னப்பா, அவர் MK தியாகராஜ பாகவதர் எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்களாம் முடிச்சுடா மன்னர்கள், அது எல்லாருக்குமே தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர். இந்த எல்வி பிரசாத் என்றவர் 3 தலைமுறையை தாண்டியிருக்கார். லாஸ்ட்டாக துஜே கே லியே ஹிந்தியில் கமல்ஹாசன் ரஜியை வச்சு மிகப்பெரிய இட்டு படம் கொடுத்தவர். இப்படி அந்த படத்தில் பணியாற்றி எல்லாருமே மிகப்பெரிய ஆட்களாகவே வளர்ந்துட்டாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி வந்தாங்க. அவங்க உங்களுக்கு பற்றி தெரியும். இந்த எம்ஜிஆர், சிவாஜி காலகட்டத்தை தாண்டி அதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் ஹீரோவாக மிகப்பெரிய லெவலில் சைன் பண்ணியிருந்தார். அவர் யாருன்னா ஜெமினி கணேசன். அவர் தான் 1947 ஜெமினி கணேசன் முதல் திரைப்படத்தில் நடித்தார். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக திருச்சி கல்லூரியில் பணியாற்றியிருக்கார். அதை விட்டுட்டு ஜெமினி ஸ்டுடியோவில் கேஸ்டிங் டைரக்டர் சொல்லுவாங்க, அதாவது நடிகர்களை தேர்வு செய்வது, அந்த வேலையில் ஜாயின் பண்ணார். அப்போ SS வாசன் இவருடைய பர்சனாலிட்டி, நடைமுறை பாவனையை பார்த்து இவரை ஒரு வில்லனாக அந்த படத்தில் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. பேர் ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் அறிமுகப்படுத்துறதுனால அவர் ஜெமினி கணேசன் சொன்னாங்க. இப்படியே பட்டப்பேர் வந்தது. முதல் படம் ஓடலை, ஃப்ளாப்பு. 2வது படம் தாய் உள்ளம்னு ஒரு படம் எடுத்தாங்க. மீண்டும் அவரை விடலை, ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, அதுவும் ஓடலை. 3வதாக மனம் போல மாங்கல்யம் படத்தில் முழு ஹீரோவாகவே எடுத்தாங்க. அதுதான் மிகப்பெரிய ஹிட்டாச்சு. அன்றைக்கி பிடிச்சது தான் சூடு அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஹீரோவாக 47 சைன் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர், சிவாஜிலாம் வந்தாங்க. இதில் இவர் பின்னாடி எம்ஜிஆர், சிவாஜி வரும்போது இவர் 2வது இடத்துக்கு போயிட்டார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் சண்டை காட்சிகளில் நடிக்கவே இல்லை. இவர் சண்டை போட தெரியாது. பின்னாடி எம்ஜிஆர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி சண்டை, குத்து சண்டைன்னு போட்டு ஆக்ஷன் ஹீரோவாக அவங்க வேறு மாதிரி மோல்டை பார்த்துட்டாங்க. ஆனால் இவர் கடைசி வரைக்கும் அதுலேயே நின்றுட்டார். அப்புறம் அவர் நடித்திர படங்கள்லாம் அவரை வச்சு எடுக்க ஆரம்பித்தாங்க. அதில் கொஞ்சம் பேர் வாங்கினார். வஞ்சிக்கோட்டை வாலிபன், அது படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மாயாஜால படங்கள் அவர் நம்பர் 1 வந்துட்டார். மணாலனை மங்கையின் பாக்கியம், கற்புக்கரசி, பாலநாகம்மா, இப்படி பல படங்கள் நடித்து அவர் மிக பிரபலமாயிட்டார். அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர்லாம் வந்தாங்க. எம்ஜிஆர்லாம் இவர் நடிக்கும்போது ஷூட்டிங்கில் வந்தாங்க, இவரில் உட்காந்துருப்பார், எம்ஜிஆர்லாம் ஓரமாக தான் போவார். இப்படி தான் சொல்கிறாங்க.
அது உண்மையான்னு தெரியல. பட் ஆனால் உண்மையிலே காலகட்டத்தில் இவர் வந்து மிகப்பெரிய கிங்காக தான் இருந்திருக்கார். இப்படி ஒரு 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் இவர் சண்டை போட தெரியாது, எதுவுமே அந்த பக்கம் போகலை, அந்த மாதிரி கதைகளும் தேர்வு செய்யலை. அதை கரெக்டாக எம்ஜிஆர் சிவாஜி 2 பேரும் தேர்வு செய்து அவங்க மெயின் ரோலுக்கு வந்து அவங்க நம்பர் 1 இடத்த பிடிச்சிட்டாங்க. இவர் 2வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஸ்ரீதர்கிட்ட வந்த பிறகு தான் இவருக்கு வந்து காதல் மன்னன் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் வந்தது. கல்யாண பரிசு இப்படி எல்லாம் நிறைய காதல் கதைகளாக நடித்ததால் இவருக்கு வந்து காதல் மன்னன் அப்படின்னு ஒரு பட்டப்பேர் வந்து கிடைச்சது. அந்த மாதிரி பட்டப்பேர் வந்து பின்னாடி வந்து கமலஹாசனுக்கு காதல் இளவரசனும் கிடைச்சது, லவ் சப்ஜெக்டாகவே பண்ணதால். ஸோ ஜெமினிஹாசன் வந்து மிகச்சிறந்த நடிகர், அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவருக்கு வந்து 3 மனைவிகள். முதல் மனைவி பாபுஜி, 2வது மனைவி சாவித்திரி, அதுக்கு முன்னாடி மீனா குமாரின்னு ஒரு நடிகை, அவங்களுடைய பெண் தான் ரேகா. அவங்களோட வாழ்ந்துட்டு இவர் வந்துட்டாருங்க. பட் இவர் வந்து ஒரு நல்லவர், எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லுவார், நல்ல மனிதர், பழகிறதுக்கு பேசுறதுக்கு எந்த ஒரு தயாரிப்பாளரையும் கால் ஷீட் ப்ராப்ளம் இல்லை. சம்பளத்தை வந்து இவர் அதிகமாக டிமாண்ட் பண்ணி கேட்கல. தனக்கு எந்த கேரக்டர் வந்தாலும் அது நடிச்சுட்டே இருந்தார். ஆலயமணி, பார்த்தால் பசி தீரும், இப்படி பல படங்களில் பரிபக்தி, இப்படி பல படங்களில் பார்த்தீங்கன்னா சிவாஜி ரோல் வந்து வின்னிங்கில் போகும், இவர் வந்து செகண்டாக இவர் வந்து தள்ளப்பட்டார். அதுதான் இவருடைய மைனஸ் ஆகி போச்சு. அதனால் இவர் வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அப்படியே தான் போயிட்டு இருந்தார். எம்ஜிஆர் கூட ஒரே ஒரு படம் தான் பண்ணார் இவர், அது முகராசி. அந்த படத்தை எம்ஜிஆருக்கு அண்ணனாக நடித்தார். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இவர் வந்து பாலச்சந்தர் வந்து இவரை வந்து பயங்கரமாக இவர் வச்சு நிறைய படங்கள் இட்டு கொடுத்தார். இருகோடுகள், புன்னகை, கண்ணா நலமா, இப்படி பல படங்கள், நான் அவன் இல்லை, இப்படி நிறைய படங்கள் இவரை வச்சு இட்டு கொடுத்தாரு. ஸ்ரீதரை வந்து இப்படியே மாதிரி இட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி KS கோபாலகிருஷ்ணன் இவர் வச்சு பணமா பாசமா, கற்பகம், இப்படி தபால்காரன் தங்கை, இப்படி பல படங்களை இவர் வந்து வச்சு இவங்களை 3 பேருமே இவங்களை வச்சு ரவுண்டு பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு பக்கம் கொடி கட்டி பறந்துட்டார். எம்ஜிஆர் வந்து தேட்டருக்கு வந்தாலே ரசிகர்லாம் சாம்பார் சாம்பார்னு கற்றுவாங்க. ஏன் அவர் சாம்பார் கற்றுவாங்கன்னா, பேசும் படம்னு ஒரு பத்திரிகைக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்தார். அப்போ நான் பேச்சுலராக இருக்கும்போது நானே தான் சமைப்பேன், எனக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும், நான் தான் சாம்பார் வைப்பேன், என் சாம்பாரை சாப்பிட்டு எல்லாருமே அசந்து போவாங்கன்னு அந்த சாம்பார்ன்ற வார்த்தையை 10 தடவை சொல்லிட்டார். அது வந்து ரசிகர்களுக்கு அவர் சாம்பார் சாம்பார்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சாம்பார்ன்றது அவருக்கு கடைசி வரைக்கும் அவர் பட்டப்பேராகவே இருந்தது. இன்றைக்கும் நிறைய பேருக்கு அது தெரியும், அவர் பார்த்த உடனே சாம்பார்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து சாம்பார் கிடையாது, அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர்ன்றது நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அவ்வை சண்முகி வரைக்கும் அவர் நடித்தார் கடைசி வரைக்கும். ஆனால் கடைசியில் வந்து 75 வயதுக்கு மேலே தான் அவர் வந்து காலமானார். அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர். இது இந்த வாரம் இவரை பற்றி சொல்லியாச்சு. அடுத்த வாரம் வேறு ஒருத்தரை பற்றி பார்ப்போம்.